வச்சிட்டியா? டிஃபன் பாக்ஸ் மட்டும்தான் அத்தை கட்டணும், மத்ததெல்லாம் ரெடி. சரசெங்க காலையில இருந்தே பாக்கல. காஃபி குடிச்சிட்டு குளிச்சிட்டு ரெடியாருன்னு சொன்னா. இன்னைக்கு பரீட்சை ஆரம்பிக்குது. எங்க இருக்கா அவ? எங்க இருக்க போறா? ரூம்ல தான் இருக்க போறா. ரூம்லயே சாப்பிட வச்சுட்டு டென்ஷன் இல்லாம அனுப்பி விட்டுலாம். சரி சரி எடுத்துட்டு வா. வாங்க. தங்கம், என்னாச்சுமா உனக்கு? சரசு, எக்ஸாம் நாள் அதுவுமா ஏன் இப்படி பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்க? பயமா இருக்குமா. என்னடையாச்சு உனக்கு? காலையில எந்திரிக்கிறப்பெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஆனா பரீட்சைய நினைக்க நினைக்க எனக்கு காய்ச்சல் அடிக்கிற மாதிரியே இருக்கு. வாசுகி, நிஜமாவே காய்ச்சல் தாண்டி. அட நீங்க வேற அத்தை. இதுக்கு பேரு எக்ஸாம் ஃபீவர். நிஜமான காய்ச்சல்லாம் இல்ல. நிஜமாவே உடம்பு சுடுது. ஐயோ, அது ஒண்ணும் இல்ல அத்தை. அவ எக்ஸாம் நினைச்ச டென்ஷனா இருக்கா, வேற எதுவும் இல்ல. நினைச்சேன். நேத்து கரெக்டா எழுதி காட்டுறப்பவே இந்த மாதிரி ஏதாவது நடக்கும் நினைச்சேன். ஆரம்பிச்சிட்டால. 5 வயசு இருக்கும்போது நீ என்கிட்ட அடி வாங்கின. இப்போ உன்னை அடிக்க வேண்டான்னு பாக்குறேன். ஒழுங்கா போயிடு. சரசு, இப்ப எதுக்கு டென்ஷன் ஆவற? உங்க அப்பாக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியும்ல. இப்போ உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? நான் பாஸ் பண்ணிடுவேனாமா? அதான் எல்லாம் சரியா எழுதி காட்டிட்டியே. உங்க அப்பாவே சொன்னாரு நீ 60% வாங்குவேன்ட்டு. பதட்டமா இருக்குமா. இங்க பாரு, கையெல்லாம் எப்படி வேர்த்திருக்குன்னு பாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரசு. இந்தா உனக்கு பிடிச்ச லெமன் ரைஸ் எடுத்து வந்திருக்கேன், சாப்பிடு. சாப்பிடுமா. அம்மா, சாப்பிட்டா வாந்தி வரும்னு சொல்றேன்ல. இப்ப நீ சாப்பிட போறியா இல்லையா? கண்ணு, ஒரு வாயாவது சாப்பிடு தங்கம். ரொம்ப பதட்டமா இருக்கு பாட்டி. முதல் தடவை +2 எக்ஸாம் எழுத போனப்போ என்ன பயம் இருந்துச்சோ அதே இப்பவும் இருக்கு. கையில எப்படி நடுங்குது பாரு. முதல்ல இந்த பயத்தை தூக்கி போடுமா. நீ என்ன தோக்கவா போற? நீ நல்லா படிச்சிருக்க, படிச்சதெல்லாம் உன் மனசுல இருக்கு. அங்க போன உடனே முதல்ல உனக்கு எந்த ஆன்சர் தெரியுதோ அதை எழுது. இதுக்கு எதுக்கு பயம்? ரிசல்ட் வரட்டும், மத்தத அப்புறமா பாத்துக்கலாம். சரியா? இப்ப இத சாப்பிடு. ஐயோ, எனக்கு வேணாம். சாப்பிட்டா கண்டிப்பா தலை சுத்தல், வாந்தி எல்லாமே வந்துரும். சாப்பிடாம போனா வாந்தி வராது, மயக்கம் தான் வரும். 4 மணில இருந்து எந்திரிச்சு உட்காந்து படிச்சிட்டு இருக்கல. சரி இரு. சரசு, இதையாவது சாப்பிடு. இந்தா போன் வருது. சொல்லுடி. என்னடி நேத்தெல்லாம் உற்சாகமா இருந்த, இன்னைக்கு என்னடானா கொஞ்சம் பேக் அடிக்குது? பயமா இருக்கு மின்னல். அதுக்கு தான் சொல்றது, படிக்க கூடாது, பிட் அடிச்சோமா, பரீட்சை எழுதணுமா, பாஸ் பண்ணமான்னு இருக்கணும். நீ என்னடானா நான் சொக்கலிங்க வாதியார் பொண்ணு, தப்பு பண்ண மாட்டேன்னு டயலாக் பேசிட்டு இருக்க. எங்க அம்மா பக்கத்துல தான் இருக்காங்க, அவங்க கிட்ட போனை தரவா? அடி பாவி, மாட்டி விட பாக்குறியே. முதலே சொல்லிருந்தா போனை அப்பவே கட் பண்ணிருப்பேன்ல. ஆல் தி பெஸ்ட் டி. போனை வச்சு தோல. பை. எதுக்கும் இந்த மாத்திரை ஒண்ணு போட்டுக்க, காய்ச்சல் எதுவும் வராது. எடுத்துக்கோ. அம்மா, உன்னையும் அக்காவையும் அப்பா இதோ கூப்பிடுறாங்க. வரேன்பா, வாமா. என்னம்மா, ரெடி ஆயிட்டியா? எக்ஸாம் எழுதும்போது பதட்டப்படாத, டென்ஷனும் ஆகக்கூடாது. முதல்ல கொஸ்டின் பேப்பரை வாங்கி நிதானமாக படி. அதில் எதுக்கெல்லாம் உனக்கு கரெக்டாக ஆன்சர் தெரியுதோ அதை ஃபர்ஸ்ட்ல எழுதிடு. அப்புறமா யோசிச்சு மற்றதெல்லாம் எழுதிடலாம். முக்கியமாக அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது. சரியா? என்னாச்சு? அவளுக்கு ஏதோ பிரச்சனை, அவ பயப்படுறா. உனக்கு என்னடா? அம்மா, ஒவ்வொரு வருஷமும் 4 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் பரீட்சை எழுதுறாங்க. எல்லாருக்கும் தான் பிரச்சனை இருக்கும். சப்பா, உன்னோட விதண்டாவாதம் பண்ண என்னால முடியாது. இவளை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வை. இந்தா, உனக்காக வாங்கினேன் காஸ்ட்லி பென். இதை வச்சு எக்ஸாம் எழுது, கையெழுத்து நல்லா இருக்கும். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்ஸ்பா. எங்க அவ ரொம்ப பதட்டமா இருக்கா. நான் அவளை எக்ஸாம் ஹால்ல விட்டுட்டு செகண்ட் பீரியட்குள்ள வந்துடுறேன். அதுவும் சரிதான். நீயே கூட்டிட்டு போய் விட்டு வந்துடுற. சரி வாமா. வரேன்பா. வரேன் பாட்டி. பாய்டா. தேங்க்யூ.
சரஸ், ஏய் சரஸ்வதி, ஏய் சரஸ்வதி, ஸ்கூல் வந்தாச்சுடி, வா. ஹே, என்ன பொண்ணுடி நீ? என்னாச்சு உனக்கு? எந்த விஷயத்துக்கும் இவ்ளோ டென்ஷன் ஆக மாட்ட. இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? தெரியலம்மா. அம்மா, ரொம்ப பயமா இருக்குமா. என்னம்மா பயம்? பயத்தை எல்லாம் தூக்கி போட்டுரு. இந்த தடவை நீ நல்லா படிச்சிருக்க. காவ்யா உனக்கு நல்ல பாடம் நடத்திருக்கா. அவ நடத்தினது உனக்கு புரிஞ்சது இல்ல? புரிஞ்சது, ஆனாலும் ரொம்ப பயமா இருக்குமா. அங்க போயிட்டு எல்லாத்தையும் மறந்து போயிட்டேனா? அப்பா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? பயம் தான் தோத்து போறதுக்கான முதல் படி. முதல்ல பயப்படுறத நிறுத்து, ஈஸியா ஜெயிச்சிருவ. போ, டைமா போது. பெஸ்ட் ஆஃப் லக். ஏய், ஓய், பெஸ்ட் ஆஃப் லக். போடா. சரிம்மா. பேக் எல்லாரும் ஓரமா வைங்க. உள்ள போங்க, உள்ள போங்க, சீக்கிரம் போங்கம்மா. போங்க, வச்சிட்டு சீக்கிரம் வாமா. வினய், எல்லாம் எனக்கு தெரிஞ்ச கேள்வியா வரணும் வினய். இதுதான் எனக்கு கடைசி அட்டெம்ப்டா இருக்கணும். கொஞ்சம் கருணை காட்டு வினய். ஃபர்ஸ்ட் பேஜ்ல உங்க நம்பர் டீடைல்ஸ்லாம் எழுதுங்க. எதுக்குமா இது? சார், இது இல்லைன்னா எனக்கு வாந்தி வரும் சார். சரி சரி உட்காரு. நல்லா எழுதணும், நல்லா எழுதணும், நல்லா எழுதணும். அட, இந்த கேள்வி படிச்சனே. இது கூட படிச்சனே. ஐயோ, கொஞ்சம் பயமா இருக்கே. ஐயோ, ஒண்ணு கூட ஞாபகத்துக்கு வரலையே. ஐயோ, இவ்வளவா? ஐயோ வினய், படிச்சதெல்லாம் எனக்கு ஞாபகம் வரவே வினய். கேள்விய பார்த்தாலே புழு புழுவா நெளிகிற மாதிரி இருக்கு. ஏதாவது பண்ணு வினய். நீதான் என்ன காப்பாத்தணும் வினய், ப்ளீஸ். என்னம்மா பண்ற? ஒன்றும் இல்லை சார். எழுது. இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் நல்லா ஞாபகம் இருக்கு. முதல்ல எழுதிடுவோம். சரியா? ஆமா பாட்டி.
அக்கா எப்படிக்கா எழுதுன? எழுதிருக்கேன்டி. இந்த தடவை என் பேத்தி ஜெயிச்சிருவா. நீ உள்ள வா தங்கம், சுத்தி போடுறேன் வா. உன்னை விட்டுட்டு வந்ததுல இருந்து எனக்கு இருப்பே கொள்ளலடி. எல்லாம் ஈஸியா இருந்ததா? சரி வா வா. பாருடா, என் பேத்தி பிரமாதமா எழுதியிருக்கா. நல்லா எழுதிருக்கியா? ஆம்பா. வெரி குட், நல்ல விஷயம். நாளைக்கு இங்கிலீஷ் எக்ஸாம்ல சரி போய் படி. அக்கா கொஸ்டின் பேப்பர் கொடுக்கா, எதுக்கு எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். அப்பா, அவ மூஞ்சிய பார்த்தா எனக்கு நம்பிக்கையே வரல. வாய் தான் நல்லா எழுதிருக்குன்னு சொல்லுது, ஆனா மூஞ்சி எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்குப்பா. டேய், இத்தனை நாள் அவள் எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது எப்படி இருப்பா? எனக்கு என்னமோன்னு பதில் சொல்வா. முதல் தடவையா சந்தேகப்பட்டு பதில் சொல்றாள்ல. அதத்தானே நானும் சொல்றேன். பாஸ் ஆவோமாங்கிற சந்தேகம் அவளுக்கும் இருக்குல்ல. டேய், பாஸ் ஆக மாட்டேன்னு தெரிஞ்சிருந்தா அவள் வழக்கம் போல இருந்திருப்பாள்ல. ஆனா பாஸ் ஆகுமா ஆக மாட்டோமாங்கிற சந்தேகம் வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதிட்டா அதுக்கு எவ்வளவு மார்க் கிடைக்கும்னு கவலைப்படான்னு தானே அர்த்தம். இந்த மாற்றத்தை தான் நான் எதிர்பார்த்தேன். எனக்கு நம்பிக்கை இருக்குடா, இந்த தடவை சரஸ்வதி கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவா. போய் உன் வேலையை பாரு போ. அவங்களையும் சாப்பிட கூடு. சரிங்க. சரசு அம்மா சாப்பிடவாமா? ஐயோ இல்லம்மா, நான் இதை முடிச்சுட்டே சாப்பிடுறேன். கவ்யா நீ வா. இந்த சரசு சாப்பிட்டுட்டே படி. ஓகே. ஏய், நீ போய் தூங்கு. வாசுகி, பாவம் சரஸ்வதி உட்காந்தே தூங்கிட்டு இருக்கா. அவளை எழுப்பி பெட்ல தூங்க வை. அவளுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல. ஏய், ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணு, சரியா? ஓகே.
சொல்லு. நீ மார்க் டெஸ்ட்ல கேட்ட கேள்விதானே? ஹை சூப்பர், கண்டிப்பா நீ பாஸ் பண்ணிடுவ. சரஸ்வதி, அப்பா நீ சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாலே நல்லா இருப்பேன்னு தெரியுது. கீப் இட் அப். கங்க்ராட்ஸ் டி. ஏய், அதான் எக்ஸாம் முடிஞ்சிருச்சுலடி, அப்புறம் ஏன் கொஸ்டின் பேப்பரையே பார்த்துட்டு இருக்க? அது இல்ல மின்னல், இதுல ஒரு கொஸ்டினுக்கு எனக்கு இப்பதான் ஆன்சரே ஞாபகம் வந்துச்சு. அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏய், வழக்கமா நீ இப்படிலாம் பேச மாட்டியேடி. என்னன்னே தெரியல, இந்த தடவை எனக்கு படிப்பு மேல ஆர்வம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ஆ, உங்க அப்பா கொடுத்த பட்னி எக்ஸசைஸ் நல்ல வேலை பார்க்குது போல இருக்கே. ஆமா. எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருதுடி. இந்த தடவை எல்லாத்தையும் பாஸ் பண்ணிடுவேன்னு தோணுது. ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் சொல்ற, ஆனா மறுபடியும் அட்டெம்ப்ட்டுக்கு அப்ளை பண்றியே. அப்படிலாம் இல்ல, இந்த தடவை எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன். அப்படியே நீ தப்பி தவறி பாஸ் பண்ணிட்டேன்னு வையே, அந்த நாளை குறிச்சு வச்சுக்கோ. அதான் உன்னோட சுதந்திர தினம். வருஷம் வருஷம் அதை நம்ம கண்ணா பின்னாடி செலிப்ரேட் பண்ணணும். ஓகே, இந்தா, கண்டிப்பா கொண்டாட தான் போறோம்னு எனக்கும் தோணுது. வா. என்னம்மா கோத, டிஃபன் ரெடியா? ரெடிங்க. அப்படியா? அம்மாமா, டிவில உங்க பேர் வருதா? ஏதோ விருது தர போறாங்களா? அப்படியா? வா வா வா. தமிழ்நாடு தொழில் முனைவோர் சங்கம் அறிவித்துள்ள விருதுகளின்படி இந்த ஆண்டுக்கான சிறந்த தொழில் முனைவோர் விருது கோதை இண்டஸ்ட்ரீஸ் உரிமையாளர் திருமதி கோதை அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிறுவனம் மோட்டார் வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பில் 20 ஆண்டுகளாக செயல்படுகிறது. சென்னை அடுத்த ஆவடியில் சிறு முதலீட்டில் துவங்கப்பட்ட இந்த நிறுவனம் கடந்த 20 ஆண்டுகளில் 150 கோடி வரவு செலவு கொண்ட நிறுவனமாக மாறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழக தொழில்துறையில் முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறது கோதை இண்டஸ்ட்ரீஸ். இந்த நிறுவனத்தின் நிறுவனர் திருமதி கோதை நடேசன் இந்த விருதை பெறுகிறார். விரைவில் விருது வழங்கப்படும் தேதி அறிவிக்கப்படும் என்று தமிழக தொழில் முனைவோர் கூட்டமைப்பு அறிவித்திருக்கிறது. அடுத்து வருவது வானிலை நிலவரம். சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு மழையின் அளவு 2% அம்மா உங்க கை கொடுங்க. வாழ்த்துக்கள்மா. சரி, எல்லாரும் சும்மா இருக்க மாட்டீங்களா? இந்த விருதுக்கு நானா காரணம்? உங்க அண்ணங்க, உங்க அப்பா எல்லாரும் சேர்ந்து உழைச்ச உழைப்பு தான் காரணம். உங்க அப்பா போட்ட விதை இப்ப மரமாயிருக்கு. பலனை மட்டும் நான் அனுபவிக்கணுமா? பேர் மட்டும்தான் என்னோடது, உழைப்பு நம்ம அத்தனை பேரோடதும். அவ்வளவுதான். அம்மா அம்மா, என்னம்மா இதுக்கு வேற எதுவும் இல்லையா? ஸ்பெஷலா ஏதாவது சமைச்சு கொடுமா? பண்ணிட்டா போச்சு. ஏமா அபி சார், நீ போய் அருமையா ஒரு பால் பாயசம் பண்ணி கொண்டா போ. சரிங்க சார். கோத, நாம இந்த இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சு எவ்வளவு வருஷம் இருக்கும்? அது எதுக்குங்க இப்போ? இருக்குமா, ஒரு 25 வருஷம் இருக்கும் இல்ல? ஆ, இந்த அவார்டு எத்தனை வருஷமா கொடுக்குறாங்க? ஒரு 10 வருஷமா கொடுக்குறாங்கப்பா. இந்த 10 வருஷத்துல நாமளும் படிப்படியா வளர்ந்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். ஒரு வருஷமும் தகுதி இல்லாதவனுக்கெல்லாம் அவார்டு கொடுக்குறாங்கன்னு நீ எத்தனை தடவை என்கிட்ட புலம்பிருக்க. அதெல்லாம் எதுக்குங்க? 10 வருஷமா கிடைக்காத அந்த அவார்டு இந்த வருஷம் மட்டும் எப்படி கிடைச்சது? யாரால கிடைச்சது? ஏங்க, நாம உழைச்சிருக்கோம், ஜெயிச்சிருக்கோம், நம்மளுக்கு தராம எப்படிங்க? அப்படி பார்த்தா 10 வருஷத்துக்கு முன்னாடியே கிடைச்சிருக்கணும்ல. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீ சுந்தரத்துக்கிட்ட பேசினியா இல்லையா? எந்த சுந்தரம்? வாடடா, நம்ம ஜோசிய சுந்தரமூர்த்தியை சொல்றமா. எனக்கு புரியல. ஐயோ, நம்ம கார்த்திக்கு கல்யாணம் ஆனாதான் தமிழுக்கு கல்யாணம் ஆகுன்னு சுந்தரம் சொன்னானா இல்லையா? அதுக்கு என்ன இப்போ? அவன் இன்னொன்னு சொன்னானே, ஞாபகம் இருக்கா? எது சொல்றீங்க? கார்த்தி கட்டிக்க போற பொண்ணு வீட்டுக்கு வர நேரம் நம்ம குடும்பத்துக்கு மேல மேல கௌரவம் வந்து சேரும் அப்படின்னு சொன்னானா இல்லையா? சுந்தர அண்ணா அப்படியா சொன்னாரு? என்னம்மா நீ வர வர எல்லாத்தையும் மறந்துடுற. சுந்தரம் சொன்னா அப்படியே நடக்குமா? இப்ப நடந்துருச்சு பாத்தியா? நம்ம அந்த பொண்ணு பேர் என்னடா? வசுந்தரா சொல்றீங்களாப்பா? வசுந்தரா. நாம என்ன பண்ணோம்? அந்த பொண்ணு வீட்டுக்கு சும்மா பொண்ணு பார்க்க போனோம். போத கூட
அந்த பொண்ணை விட அவங்க அம்மாவை தான் பிடிக்கலன்னு சொன்னாலே. இப்ப என்ன நடந்துச்சு? 10 வருஷமா நமக்கு கிடைக்காத அவார்டு இப்ப கிடைச்சிருச்சு. இதுக்கு யார் காரணம்? எது காரணம்? யாருப்பா காரணம்? டேய் முட்டாள், வசுந்தராவோட லக்கு தான் காரணம்டா.